செல்வி கீரையை கூவி கூவி விற்று கொண்டிருந்தாள். வீட்டு வாசலில் தன்னுடைய மகனோடு அமர்ந்திருந்த பாக்யலட்சுமி கீரை வாங்க செல்வியை கூப்பிட்டாள். ஒரு கட்டு கீரை என்ன விலை? ஒரு அணாம்மா. என்னது, ஒரு அணாவா? அரை அணா தான் தருவேன். அரை அணான்னா சொல்லு, 4 கட்டு வாங்கிக்கிறேன். மா கட்டாதுமா. எப்படிம்மா ஒரு அணாலிருந்து அரை அணாவுக்கு குறைக்கிறீங்க? அரை அணாவுக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடு, 4 கட்டு எடுத்துக்கிறேன். அம்மா ஒரு காலனா மேலே போட்டு கொடுங்க. முடியவே முடியாது செல்வி, அரை அணா தான். பிடிவாதம் பிடித்தாள் பாக்யலட்சுமி. கீரைக்காரி சிறிது யோசனை செய்துவிட்டு, சரி தாயி, உன் விருப்பம். 4 கட்டு கீரையை கொடுத்துவிட்டு 2 அணாவை வாங்கி இடுப்பில் சொருகி கொண்டு கீரை கொடியை தலையில் தூக்கி வைக்கும் தருணம் அப்படியே கீழே சரிந்தாள் செல்வி. என்னடியம்மா, காலையில் எதுவுமே சாப்பிடலையா? இல்லைம்மா, போய் தான் கஞ்சி காய்ச்சி குடிக்கணும். இரு வரேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றாள் பாக்யலட்சுமி. தட்டில் 6 இட்லியும் தேவையான சட்னியும் கொஞ்சம் சாம்பாரையும் விட்டு கொண்டு வந்து, இந்தா இதை சாப்பிட்டு விட்டு உன்னுடைய வீட்டுக்கு போ என்று சொன்னாள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான் பாக்யலட்சுமியின் மகன். ஏம்மா, ஒரு அரை அணாவுக்கு அப்படி பேரம் பேசினேன். இப்போ ஒரு இட்லி அரை அணான்னு வச்சுக்கிட்டா கூட 6 இட்லிக்கு 2.5 அணா வருது. டேய் பாலு, வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாது, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாது. பாக்யலட்சுமியின் நெத்தியடி பதில் பாலுவின் நெஞ்சத்தை நெகிழ வைத்தது.